36 இருக்கு மேம். சரி. நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா இது நம்ம ஸ்கூல்ஸ்லேயே படிச்சிருப்போமா? ஸோ ஒரு வேர்டுக்கு முன்னாடி நான் ஒரு வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேர்டை ஆட் பண்ணும்பொழுது அதோட மீனிங் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன எக்ஸாம்பிள் லைக் எழுதுறேன். ஓகேவா? லைக் அப்படின்னா என்னது? பிடிக்கும்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ லைக் அப்படின்றது பிடிக்கிறது. இப்போ இதையே நான் ப்ரிஃபிக்ஸ்ல எழுதும் போது என்ன போடுறேன்னா டிஸ்லைக். அப்போ டிஸ் அப்படின்றது என்னது? ப்ரிஃபிக்ஸ். ஸோ அது எது கூட ஜாயின் ஆகுது? லைக் கூட. ஓகேவா? ஸோ அப்போ டிஸ் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட மீனிங்கே என்ன ஆயிடுது? ஆப்போசிட் ஆயிருதா? ஸோ லைக்னா பிடிக்கும், டிஸ்லைக் அப்படின்னா என்னது? பிடிக்காது. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு வேர்ட் கூட நம்ம முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது அதோட மீனிங்கே என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும் ஆர் மாடிஃபை ஆகும். ஓகேவா? ஸோ அதே தான் சஃபிக்ஸ் அப்படின்னா என்னன்னா வேர்டுக்கு பின்னாடி. ஓகேவா? ஸோ வேர்ட் அந்த வேர்டுக்கு பின்னாடி ஆட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சஃபிக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோ அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அது கூட என்ன ஆட் பண்ணலாம்? ஸ்லோலி. ஓகேவா? ஸோ அதுதான் சஃபிக்ஸ். ஓகேவா? இதுல வந்து மீனிங் சேஞ்ச், இதுல தான் மீனிங் சேஞ்ச் ஆகும். இதுல மீனிங் சேஞ்ச் ஆகாது, கிராமர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் சும்மா கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ நம்ம வேர்ட்ஸ் பார்க்கலாம் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ ஒன்னொன்னுக்கும் ப்ராக்டிஸ் நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் எழுதி போடுறேன். அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். சரியா? அண்ட் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கேட்டிருந்தீங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 6 to 10th வரைக்கும் இருக்கிற இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை தனியாக எடுத்து ஒரு பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறோம். ஓகேவா? நீங்கள் அதை அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல எடுக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. நீங்க அப்படியே அதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இதை எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஏ அப்படின்றது எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்லீப். ஸோ ஸ்லீப்புக்கு முன்னாடி என்ன போடலாம்? அஸ்லீப் போடலாம், ஏ ஆட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி ப்ராட் அது முன்னாடி ஏ போட்டிங்கன்னா அப்ராட் மீனிங் மாறுதா? அதே மாதிரி சைடு, அசைடு. அசைடுனா பக்கத்துல. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அஷோர் அதே மாதிரி. ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஏ அப்படின்ற வேர்டு ப்ரிஃபிக்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? அதே மாதிரி ஆட்டோ அப்படின்றது பயோகிராஃபினா ஜென்ரலா ஒருத்தங்களோட வாழ்க்கை வரலாறு எழுதுனா அது பயோகிராஃபி. அதுவே நீங்க முன்னாடி ஆட்டோ பயோகிராஃபி அப்படின்னு ஆட் பண்ணீங்கன்னா அவங்களே அவங்களோட வரலாறை எழுதுறது. ஓகேவா? ஸோ அவங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் அவங்களே எழுதுனாங்க அப்படின்னா அது ஆட்டோ பயோகிராஃபி. ஓகேவா? ஸோ ஆட்டோ. அதே மாதிரி ஆட்டோமோட்டிவ். நெக்ஸ்ட் அதே மாதிரி டிஸ். ஸோ டிஸ்ஸுக்கு நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? டிஸ்லைக் பார்த்தோமா? மாதிரி டிஸ்ட்ரஸ்ட். டிஸ்ன்ற வேர்டு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தான் சொல்லும். ஓகேவா? டிஸ்ட்ரஸ்ட், டிஸ்அக்ரிமெண்ட் இது எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ டயா அப்படின்றது டயாமீட்டர். இம் இம்மு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் வரும். இம்மார்டல் மாதிரி இம்மொபைல்.
enable அதே மாதிரி enact ஓகேவா இல்லும் வந்து நெகட்டிவ் தான் illegal illogical அதே மாதிரி நெகட்டிவ் unaware undo unable யூனினா ஒன்னா யூனிஃபார்ம் யூனிலேட்ரல் ஓகேவா நெக்ஸ்ட் அது மாதிரி withdraw withstand withhold காப்பி பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சஃபிக்ஸ் பார்க்கலாம் இதுல ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க undergo underground undergo underground underestimate இது எல்லாமே அண்டர்ல வரும் ஓகேவா காப்பி பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் சஃபிக்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு எல்ஒய் ஸோ எல்ஒய்ன்றது நமக்கு ஜென்ரலா தெரிஞ்சதான் ஸ்லோலி ஸ்வீட்லி நீட்லி அந்த மாதிரி வரும் ஹோப்ஃபுல்லி sadly immediately இமீடியட்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின் ஓகேவா இம்மீடியட்லி ஸோ இது எல்லாமே
எல்ஒய்க்கு வரும் ஓகேவா. அதே மாதிரி ஐஎஸ்இ இஸ் எதுனா பாப்புலரிஸ், பாப்புலரைஸ், கிரிட்டிசைஸ், எக்ஸசைஸ், ஃபெமிலியரைஸ், ஃபெமிலியரைஸ் ஓகேவா. ஸோ இதெல்லாமே இஸ்ல முடியாது. அதே மாதிரி ஃபுல், டவுட்ஃபுல், ஜாய்ஃபுல், டவுட்ஃபுல், ஜாய்ஃபுல், ஹோப்ஃபுல், ஃப்ரூட்ஃபுல். இது ஆல்ரெடி கேட்டிருக்க கொஸ்டின், ஃப்ரூட்ஃபுல் ஓகேவா. நெக்ஸ்ட் ஐடிஒய். ஸோ ஐடிஒய்ன்றது எபிலிட்டி, இட்டி வரும் ஓகேவா. ஸோ ப்ரொனவுன்சியேஷன்ல எபிலிட்டி, டியூரபிலிட்டி, கேப்பபிலிட்டி ஓகேவா. நெக்ஸ்ட் ஐஓஎன், டைஜஷன், அப்டக்ஷன், அது ஓயூஎஸ், அட்வென்ச்சரஸ். இது ஆல்ரெடி கேட்டிருக்க கொஷின் ஓகேவா. ஸோ அட்வென்ச்சர் வரும்போது அட்வென்ச்சரஸ், கரேஜியஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் மென்ட், எம்இஎன்டி. மென்ட்ன்றது அப்பாயின்மெண்ட், பனிஷ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட். அதுவே நெஸ், என்இடபிள்யூஎஸ் வரணும். நெஸ் வரும்போது ஹாப்பினஸ், டார்க்னஸ், சேட்னஸ். இந்த இடத்துல பாருங்க, சேடு வந்து எல்ஒய்க்கும் வருது, என்இடபிள்யூஎஸ்க்கும் வருது. பட் கண்டிப்பா ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்போம் ஓகேவா. போல்ட்னஸ், ஸ்வீட்னஸ் இந்த மாதிரி நிறைய வரும் சரியா. நெக்ஸ்ட் எல்ஓஜிஒய். இந்த எல்ஓஜிஒய் ஃபுல்லாவே அந்த ஸ்டடீஸ் ரிலேட்டடா படிக்கிறோம்ல அதுக்கு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியாலஜி, ஜுவாலஜி ஓகேவா, சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடா படிக்கிறோம்ல. ஸோ அதுக்கு வரதான் இந்த எல்ஓஜிஒய், ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. பயாலஜி, சோஷியாலஜி, பேத்தாலஜி ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வர்றது ஓகேவா. நெக்ஸ்ட் ஏஎல். ஸோ இந்த ஏஎல் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா நேஷனல், லீகல், மார்டல், ஃபேட்டல் இந்த மாதிரி வருது ஓகேவா. ஏஎல் சரியா. அவ்வளோதான். ஸோ இம்பார்ட்டன்ட் நிறையாச்சு, காப்பி பண்ணிக்கோங்க, கொஷின்ஸ் பார்க்கலாம்.
காப்பி பண்ணியாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இப்போ இதுல பாருங்க, ஒரே நிமிஷம். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ரைட் த ரூட் வேர்ட் ஃபார் த ப்ரிஃபிக்ஸ் இம். ஸோ இம்முக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஸோ இது நம்மளா எழுதுற வேர்ட் தான். சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். இம்பாசிபிள். வேற? ஸோ எல்லாருமே ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுங்க. இம் வச்சு என்னென்னலாம் சொல்லலாம்? இம்மொபைல். கரெக்ட். இம்மார்டல். வெரி குட். நெக்ஸ்ட், ரூட் வேர்ட் ஃபார் த ப்ரிஃபிக்ஸ் அன். ஸோ அன்க்கு என்ன வரும்? வெரி குட். அனேபிள், அன்டு. கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் டசன்ட் ஷூட் த ப்ரிஃபிக்ஸ் மிஸ். அதாவது எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. வெரி குட். அன்டெவலப்மெண்ட் வரும், மிஸ் டெவலப்மெண்ட் வராது. ஓகேவா? அண்டர் தான் வரும். சரியா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், which of the following doesn't shoot the prefix ir? எது வராது? நன்னா. இரிட்டேட். இரிட்டேட். மற்றது எல்லாமே பாருங்க, ரெலவென்ட், இர்ரெலவென்ட், ரெகுலர், இர்ரெகுலர். ஓகேவா? இது வந்து இர் எடுத்துட்டீங்கன்னா அந்த வேர்டே மீனிங்கே வராது, ரிட்டேட்னு வரும். ஓகேவா? ஸோ அந்த வேர்டே இரிட்டேட் தான். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி
ப்ரிஃபிக்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன்க்கு என்ன வரும்? ஸோ அன்ஃபார்ச்சுனேட் கரெக்டு, மிஸ்ஃபார்ச்சுனேட்னாலும் கரெக்டு. இன்டெவலப்மெண்ட் இப்போ தானே பார்த்தோம். மிஸ்டெவலப்மெண்ட் இன்டெவலப்மெண்ட்லாம் வராது, அண்டர் டெவலப்மெண்ட் தான் வரும். ஓகேவா? ஸோ சி தான் தப்பு. என் சர்க்கிள் கரெக்ட். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சி தான் தப்பு. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் சிக்ஸ்த் ஒன்க்கு எது மிஸ்டேக்? ஸ்பூன்ஃபுல் கரெக்ட் தான். ஃப்ரூட்ஃபுல், ஸ்பூன்ஃபுல் கரெக்ட் தான். ஓகேவா? எ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல எது தப்புனா அட்ராக்ட்ஃபுல். அட்ராக்ட்ஃபுல்னு வராது, அட்ராக்டிவ் தான் வரும். ஓகேவா? அது கீழேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. அட்ராக்ஷன், அட்ராக்டிவ் அதுதான் வரும். ஓகேவா? செவன்த் ஒன் சொல்லுங்க. அதே தான். செவன்த் ஒன் எது வராது? அட்ராக்ட்லி வராது, எல்ஒய் வராது. ஓகேவா? அட்ராக்டுக்கு ரெண்டு தான், அட்ராக்ஷன், அட்ராக்டிவ். அட்ராக்ட்லி அப்படின்லாம் வராது. ஓகேவா? ஸோ அதை மாற்றிக்கோங்க. அட்ராக்ட்ஃபுல், அட்ராக்ட்லி அதெல்லாம் வராது. சரியா? நெக்ஸ்ட் நீங்களே எழுதுங்க பார்ப்போம். சஃபிக்ஸ்ல ஐஏஎன் வர மாதிரி என்ன வேர்டு எழுதலாம்? ஐஏஎன். ஆ வேற பியூட்டிஷியன் வருமா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஸோ அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நைன்த் ஒன் சொல்லுங்க. விஷன். விஷனுக்கு முன்னாடி என்ன வரும்? இன்னா, அண்ணா, டிஸ்ஸா, என்னா? என் விஷன் வரும். ஓகேவா? ஏ வராது, இன் வராது அதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நோபல். நோபலுக்கு என்ன வரும்? இந்நோபலா, இக்னோபலா, டிஸ்நோபலா, மிஸ்நோபலா? வெரி குட். டிஸ்நோபல் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் 11th ஒன். Form a new word by adding suitable prefix. Compass.
இன்கம்பாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் மிசர் என்ன வரும்? மிசரல் வருமா, மிசரிக் வருமா, மிசர்லி வருமா, மிசர்னஸ் வருமா? மிசர்லி. ஓகேவா? எல்ஒய் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 13th ஒன் ஈஸி தான். அனௌன்ஸ். அனௌன்ஸுக்கு பின்னாடி என்ன வரும்? வெரி குட், அனௌன்ஸ்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இது மேட்ச். மேட்ச் சொல்லுங்க பாப்போம். இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலும் பேலன்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்களா? கண்டுபிடிங்க. வெரி குட். எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? கலர். கலரை வச்சு கலர்ஃபுல், அன்ஃபேர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. ஸோ ஒன்னுக்கு சி வரும். ஓகேவா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் 15th ஒன் செக்யூர். ஸோ 15th ஒன்னுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? ம் ஹியூமனிட்டி. ஸோ டூக்கு சி வரனா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் எம் பவர். ஸோ ஃபோருக்கு ஏ வரணும். ஸோ ஆப்ஷன் சி. சி தான் கரெக்ட். வெரி குட். ஸோ என்னன்னு வரும்? இன்செக்யூர், ஹியூமனிட்டி, அல்ட்ரா வயலட், எம் பவர். ஓகேவா? நெக்ஸ்ட் 16th ஒன் இது இன்டூ வராது, இன்டர் வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வாங்கணும், மாத்திக்கோங்க, இன்டர் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி வரும். ஸோ டேஞ்சரஸ், அதே மாதிரி நீடி வரும். ஓகேவா? ஒய் மட்டும் வரும். ஸோ நீடி. அதே மாதிரி தேர்ட் ஒன்க்கு இன்டர்லாக், நெரேஷன். நெரேட் அப்படின்றது இ போயிட்டு நெரேஷன் அப்படின்னு வரும். ஓகேவா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 17th ஒன் கரெக்ட். எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் 18th ஒன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. இன்டிஃபரன்ஸ், poetic, dismissal எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. கரெக்டாக. ஸோ அப்போ ஆல் ஆர் கரெக்ட். 19th ஒன்னும் எது நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. டிஸ்செக்டார், பொட்ரேயல், ஈட்டபிள் எல்லாமே கரெக்டு தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட். ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே ஆல் ஆர் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் 20 அது எது ராங்குன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம்.
ஹைஃபனேட் ப்ரோஆக்டிவ் டிசீஸ் இதுவும் எல்லாமே கரெக்ட் தான் ஓகேவா நெக்ஸ்ட் ராங் ஃபார் த வேர்ட் ஆஃப் ஸ்கோப் எது வராதுன்னு கேட்டிருக்காங்க எபிஸ்கோப்பா பயோஸ்கோப்பா எண்டோஸ்கோப்பா இல்ல ஆல் ஆர் கரெக்டா இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா எபிஸ்கோப் பயோஸ்கோப் எண்டோஸ்கோப் ஸோ அப்போ எல்லாமே என்னதான் கரெக்டு தான் ஓகேவா நெக்ஸ்ட் மேட்ச் மேட்ச் சொல்லுங்க பாப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிங்கனாலே ஈஸியாக தான் இருக்கும் ஆப்ஷன் சி இப்போ அதுக்கு கோட்ஷிப் ஓகேவா டீபக் பக்குக்கு டீபக்குன்னு தெரியும்ல ஸோ டீபக் கோட்ஷிப் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலரி அப்படின்னு வரும் அதே மாதிரி ஃபோர்த் ஒன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஹானர் அப்படின்னு வரும் ஓகேவா பியும் வருது ஓகே 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 டீபக் என் சர்க்கிள் ஆனர்ஷிப் ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேவா ஸோ செகண்ட் ஆப்ஷனும் வரும் ஓகேவா கரெக்டு தான் நெக்ஸ்ட் 23rd ஸ்கிரிப்ட் ஸோ எது கரெக்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க டிரான்ஸ்கிரிப்ட் வருமா அடுத்து போஸ்ட் ஸ்கிரிப்டும் வருமா போஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னா லெட்டரை தான் போஸ்ட் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா அடிஷ்னலாக ஒரு லெட்டரை ஆட் பண்ணால் அதை போஸ்ட் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து டெஸ்கிரிப்ட்னு ஏதாவது இருக்கா டெஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு டெஸ்கிரிப்ட்னு கிடையாது ஓகேவா ஸோ அப்போ 1 and 2 தான் கரெக்ட் ஓகேவா ஸோ 23rd 1 and 2 நெக்ஸ்ட் 24 சொல்லுங்க பாப்போம் குக் பைட் பைட் வச்சு கண்டுபிடிக்கலாமா பட் ஆனால் 3 ஆப்ஷன் இருக்கு ஸோ மெகா பைட் ஸோ ஆப்ஷன் என்ன வரும் 24 சொல்லுங்க பார்ப்போம் வெரி குட் ஓவர் சரி ஆப்ஷன் டி ஓவர் குக் பியா குக் வரும்போது ஓவர் குக் ஓகேவா ஓவர் குக் மெகாபைட் மிட் சீசன் என் கேஸ் ஓகேவா ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் 25th ஒழுங்கா வரலையே ஒரே நிமிஷம் ம் 25th சொல்லுங்க terrestrial state assure Atlantic கரெக்ட் ஸோ இதில் ஒன்று வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அஷ்யூர் அஷ்யூருக்கு வேற எதுவுமே வராது அஷ்யூரன்ஸ் தான் வரும் ஓகேவா ஸோ 3க்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு ஓகேவா ஸோ டெரஸ்ட்ரியல் இன்டர் டெரஸ்ட்ரியல்னா அதுக்கு உள்ளன்னு அர்த்தம் ஓகேவா அதே மாதிரி ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஸ்டேட் அஷ்யூரன்ஸ் அதுக்கப்புறமா டிரான்ஸ் அட்லாண்டிக் அப்படின்னு வரும் ஓகேவா
ஸோ ஆப்ஷன் பி. பி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட உங்களுக்கு கிளாஸஸ் ஓவர். ஓகேவா? ஸோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறோம். சரியா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஓகேவா?